செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென கழன்று ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். ஆத்தூர் அருகே காஞ்சிபுரத்தில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் நெடுஞ்சாலையில் இந்த அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் முன்பக்க டயர் கழன்று ஓடியதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கு உள்ளானது. இதனால் நடுரோட்டில் தவித்துக் கொண்டிருந்த பயணிகள் பலரும் அரசு பேருந்துகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் முறையாக பராமரிப்பது இல்லை எனவும் இதனால்தான் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். ஆகவே இந்த சம்பவத்திற்கு பிறகாவது அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ள CP ராதாகிருஷ்ணனுக்கு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் CP ராதாகிருஷ்ணன் உயர் பதவிக்கு உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் பிரதிநிதிகளின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். பொது வாழ்வில் பரந்த அனுபவத்தை கருத்தில் கொண்டு உங்கள் தலைமையின் கீழ் இந்த உயர்ந்த பதவி நிச்சயமாக அதிக மரியாதை மற்றும் மகிமையை பெறும் எனவும் ஜெகதீப் தன்கர் வாழ்த்தியுள்ளார். இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் தேர்வாகியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட CP ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டிக்கு 300 வாக்குகள் மட்டுமே பதிவாகின. பதிவான 767 வாக்குகளில் 15 வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்ட நிலையில் 752 வாக்குகள் செல்லத்தக்க வாக்குகள் ஆகும். இந்தியா கூட்டணிக்கு 315 வாக்குகள் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் 15 வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக 25 வாக்குகள் கிடைத்ததால் இந்தியா கூட்டணி கட்சியினர் வாக்களித்திருக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட CP ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலரும் CP ராதாகிருஷ்ணனுக்கு பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.